சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வெல்கம் டு ஓப்பனிங் பெல் ஷோ. உற்சாகமான காலை வணக்கம் சார். வணக்கம் கார்த்தி சார், நீ போன வாரம் பாத்தீங்கன்னா மார்க்கெட் முடியும் போது வெள்ளிக்கிழமை கொஞ்சம் சரிஞ்சுதான் முடிஞ்சிருந்தது. இது இந்த மாதத்தின் முதல் ட்ரேடிங் டே இல்லையா சார்? ஆமா. எப்படி சார் இருக்கும்? ட்ரேடிங் டே விட இன்னையோட க்ளோஸ் எப்படி இருக்குன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்க வேண்டியது. ஏன்னா ட்ரேடிங் டே அப்படின்னா அது ரேஞ்ச் பவுண்டா இருக்கும். ரேஞ்ச் பவுண்ட்னா 860 to 900 ரெசிஸ்டன்ஸ், 860 to 900 ரெசிஸ்டன்ஸ். அதே போல ஒரு 670 அப்படின்ற சப்போர்ட். இது ரேஞ்ச் பவுண்டா தான் இன்றைக்கு இருக்கும். ஏன்னா வெளியே அந்த இருக்கக்கூடிய அந்த கேண்டல்ஸ்டிக் ஃபார்மேஷன் அதுதான் நமக்கு சொல்லுகிற ஒரு விளக்கமாக சொல்ல முடியும். முக்கியமா இந்த தினத்துடைய க்ளோசிங் நம்ம கவனிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 க்ளோசிங் லெவல் சொல்றேன். இந்த ஒவ்வொரு க்ளோசிங் லெவலுக்கும் மேலாக சந்தை க்ளோஸ் செய்யுமானால் அந்த குறிப்பிட்ட டைரக்ஷனுக்கு சந்தை செல்லுகின்ற ஒரு லீடிங் இண்டிகேட்டரை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். முக்கியமா அப்சைட் மூவ் அப்படின்னு நமக்கு ஒரு டைரக்ஷன் வேண்டும் கிடைக்கும் என்னால் 24,835 அப்படின்ற ஒரு லெவல் இல்ல 850 இந்த ரேஞ்ச் பவுண்டா இந்த ரேஞ்சை விட ஹையரா க்ளோஸ் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம். ஸோ 24,835 24,850 இந்த ரேஞ்ச், இந்த ஒரு இலக்குக்கு மேலாக சந்தை க்ளோஸ் செய்யுமானால் டெஃபினட்டா அப்சைட் மொமெண்டம் வந்து இன்னும் அதிகரிக்கும். 25,000 டெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் 24,677 அப்படின்ற ஒரு லெவல், இந்த லெவலுக்கு கீழாக சந்தை க்ளோஸ் செய்யுமானால் டெஃபினட்டா சந்தை வந்து ஒரு இறக்கத்தை சந்திக்க வாய்ப்புகள் இருக்கிறது என்பது தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஸோ இன்றைய தினம் ஓவரால் ரேஞ்ச் பவுண்ட். பட் இந்த 2 க்ளோசிங் லெவல் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இது எப்போ இந்த லெவலுக்கு மேல க்ளோஸ் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்கலி அந்த டைரக்ஷனுக்கு சந்தையுடைய நீக்கங்கள் திருப்பப்படும் அப்படின்றத தெரிஞ்சு கொள்ள வேண்டும். கார்த்திக், வீக்லி ரவுண்ட் அப் ஷோ அதுல சொல்லியிருந்தீங்க முதல் 2 நாள் ட்ரேடிங் டேவை நல்லா கவனிக்கணும் முதலீட்டாளர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா, இன்னைக்கு வந்து க்ளோசிங்க கவனிங்க இந்த ரேஞ்ச் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. நாளைக்கும் எப்படி இருக்கும் சார்? இல்ல அது ஏன் முக்கியமா முதல் 2 நாள் இந்தியோட வாரத்துக்கு உள்ள கதை? இது வந்து நம்ம இதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் பிரிஸ்கிரிப்ஷன் கிடையாது. ஏன்னா இன்றைய தினத்தோடைய க்ளோஸ் இங்க இருக்கிறதுன்றது பார்த்தா ரேஞ்ச் பவுண்டா இருந்தா சில டைம் நான் சொல்ற 2 இலக்குமே தொடாமல் அதுக்கு நடுப்புற க்ளோஸ் செய்கின்ற ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. ஏன்னா இப்போ ஒரு ஃபார்மேஷன் வந்து அப்படிதான் இருக்கு. ஸோ ஐடியலி நம்ம வந்து இந்த க்ளோஸ் ஏதாவது ஒரு க்ளோஸுக்கு மேல 850க்கு மேல 835 to 850க்கு மேல க்ளோஸ் பண்ணணும், இல்ல 677 கீழே க்ளோஸ் பண்ணணும். இது நடுப்புற க்ளோஸ் இருந்தா அந்த ரேஞ்ச் பவுண்டா தான் இருக்க போகுது. எப்போ அந்த க்ளோஸுக்கு மேல வருதோ தென் ஆட்டோமேட்டிக்லி நம்மளுடைய ரேஞ்சும் டைரக்ஷனும் ஏற்கனவே மாறும். ஏற்கனவே சொன்னபடியே மாற வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அந்த க்ளோஸின் அடிப்படையில் யூ ஹேவ் டு கீப் வெயிட்டிங் டில் தென். இது ரேஞ்ச் பவுண்ட் தான். ஸோ 900 டாப்ஸ், அதே போல 950 டாப்ஸ், அதே போல ஒரு 677 சப்போர்ட். இந்த ரேஞ்ச் பவுண்டா தான் இருக்கும். சார், வீக்லி ரவுண்ட் அப் ஷோல பேசியிருந்தீங்க வெள்ளிக்கிழமை வந்து எஃப்ஐ வந்து நெட் செல்லரா மாறி இருக்காங்க, கொஞ்சம் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எப்படி சார் இருக்காங்க? அவங்க மூட் எப்படி இருக்கு? இல்ல, இன்னும் இந்த மாசத்தோட முதல் வர்த்தக நாள் இன்றைய தினம் தான். ஸோ யூ ஹேவ் டு வெயிட். பட் தேர் கண்டினியூஸ் அந்த ஒரு செல்லிங் பேட்டர்ன்ல தான் இருக்கிறாங்க அப்படின்றத சொல்ல. செல்லிங் பேட்டர்னா தினசரி வர்த்தகத்துல நெட் செல்லரா இருக்கிறாங்க. பட் அது வந்து தொடர்ச்சியா நடக்கும் போது தான் நமக்கு வந்து கவலை இருக்கும். ஸோ ப்ராபப்ளி அது மந்த் எண்ட்ல ஒரு ப்ராஃபிட் டேக்கிங்கா இருக்கலாம், F&O க்ளோசிங்னால ஒரு ப்ராஃபிட் எக்ஸிட் பண்ணியிருப்பான். So all of these things are possible. ஆனா ஜூன் இது நியூ மந்த். ஸோ கடந்த மாதத்தோடைய டேட்டா பார்த்தீங்கன்னா அது வந்து வேற, அது முடிஞ்சு போச்சு. இவங்க வந்து ஒரு நெட்டா ஒரு ஃபார் த மந்த் ஆஃப் மே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000-11,000 கோடி நெட் பயரா இருந்திருக்காங்க எஃப்ஐஐ. அதே போல டிஐ வந்து ஒரு 60,000 கோடிக்கு மேலாக நெட் பயரா இருந்திருக்காங்க. ஸோ மே மாதம் வந்து முடிஞ்சது. இனிமே அதை பத்தி பேசி தற்போது பிரயோஜனம் இல்லை. பட் ஜூன் வந்து எப்படி இவங்களுடைய நீக்கங்கள் எப்படி இருக்க போகுதுன்றது பல காரணங்கள் வந்து ஃபேக்டர் பண்ண வேண்டிய ஒரு சூழலா இருக்கு. மறுபடியும் சந்தையில வந்து யுக்ரைன் ரஷ்யா போர் இன்னும் அதிகரிக்கிறது அப்படின்றது நம்ம கடந்த ஓரிரு நாட்களாக பார்த்தோம். ட்ரோன் அனுப்புறதும் அவங்களோட ரஷ்யன் ஃபைட்டர்ஸை வந்து தாக்குறதும், இது யுக்ரைன் ட்ரோன் அனுப்பிச்சு அந்த பிரச்சனை ரஷ்யாக்குள்ளாக அந்த ஒரு பிரச்சனை வந்து இன்னும் அதிகரிக்கிறது. ஸோ அந்த போரின் வேகம் வந்து இன்னும் தீவிரமாகிறதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து படிக்கின்ற செய்தி, பார்க்கின்ற செய்தி அனைத்துமே அந்த ஒரு திசையில தான் நம்ம யோசனைகளை திருப்பி விடுகிறது. ஸோ இது ஒரு பக்கம். இன்னொரு புறத்துல வந்து நம்ம வர்த்தக போர் வந்து எந்த ஒரு முடிவும் இப்போ ஜூன் மாசம் ஆரம்பிக்க போறோம். அந்த 90-day பீரியட், கூலிங் ஆஃப் பீரியட்லாம் இப்போ கூடிய சீக்கிரம் முடிஞ்சிடும். அதே சமயத்துல ட்ரம்ப் வந்து ஸ்டீல் அண்ட் அலுமினியம் டாரிஃப்
இரட்டிப்பாக இன்னும் கூட்ட போறாரு. 25% இருந்தது 50% மாற்றப் போகிறார் அப்படின்றத ஒரு வெளியிடும் அவர் வெளியிட்டிருக்காரு. ஸோ இது ரெண்டுமே வந்து ஃபேக்டர் இன் பண்ண வேண்டிய ஒரு சூழல். மூன்றாவது, நம்மளோட ரிசல்ட் சீசன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு விட்டது. 4000 ரிசல்ட்ஸுக்கு மேலாக ஆல்ரெடி நமக்கு கைவசம் இருக்கிறது. 4300 ரிசல்ட் தான் மொத்தமாக வரும்னு நினைக்கிறேன் இந்த குவார்ட்டருக்கு. இனி வருகின்ற நாட்களில் ஒரு ரிசல்ட் 4 ரிசல்ட் அந்த மாதிரி தான் வரும். ஸோ பெரிய அளவில் இனிமேல் ரிசல்ட் ஒரு கவனம் செலுத்த வேண்டிய ஒரு மேட்டராக சந்தையின் போக்கை இல்லை திசையை நீக்குவதற்காக எந்த விதமான ஒரு இம்பாக்டும் தற்போதைய நிலைமைக்கு இனிமேல் இருக்காது. ஸோ இட் வில் பி மோர் ஆஃப் இன்டர்நேஷனல் ஃபேக்டர்ஸ், டொமெஸ்டிக் ஃபேக்டர்ஸ் சச் அஸ் growth அண்ட் அதர் திங்ஸ், அதே போல இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்சஸ், பிளஸ் இந்த வர்த்தக போர் அண்ட் இந்த யுக்ரைன் ரஷ்யா இந்த மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் தான் இனிமே கொஞ்சம் கைட் ஆகக்கூடிய ஃபேக்டர்ஸாக, கூடுதல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸாக இருக்கும். ஸோ ஃபார் ஸ்டார்டிங் ஆன் ஜூன் இந்த மாதிரி கவலைகளோட தான் சந்தை வந்து ஆரம்பிக்கிறது. ஸோ ஐ திங்க் we are பேக் டு அந்த அலர்ட் ஸ்டேஜுக்கு மறுபடியும் மாறி இருக்கோமோ அப்படின்ற ஒரு கவலை வந்து என் மனசுல இருக்கிறது. உங்க மனசுலயே கவலை இருக்கு அப்படின்னா இந்த முதலீட்டாளர்கள் என்ன போறாங்களோ தெரியலையே சார். அவங்க சேஃபா இருப்பாங்க, கவனமாக ட்ரேட் அந்த குறிப்பிட்ட ரேஞ்ச் பவுண்டா ரேஞ்சுக்குள்ள இந்த லெவல்ஸ் மனசுல வச்சு ட்ரேட் பண்ணிட்டா ஐ திங்க் லைஃப் இஸ் ஈஸி. அதுதான் இங்க ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது. சார் இன்னைக்கு ஆசியன் மார்க்கெட் எப்படி சார், ஸ்ட்ராங்கா ஓப்பன் ஆயிருக்கா இல்ல வீக்கா ஓப்பன் ஆயிருக்கா சார்? மிக்ஸ்ட் பேக் தான் கார்த்தி. நம்ம பெரிய அளவுல ஒரு ஸ்ட்ரென்த்தோ பெரிய அளவுல ஒரு வீக்னஸோ சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு கிடையாது. பட் ஒரு மிக்ஸ்ட் பேக் தான். ஏன்னா அங்கேயும் கொஞ்சம் அன்சர்டனிட்டி வந்து பில்ட் ஆகுது இல்லை. ஸோ சாட்டர்டே சண்டே இந்த போர் ரஷ்யா யுக்ரைன் வந்து சரி முடிஞ்சிடும் அப்படின்னு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகி மறுபடியும் அதுக்கு வேகம் அதிகரிக்கும் பொழுது டெஃபினட்டா சந்தைக்கு வந்து கவலைகள் மாறுகிறது. அதே போல சைனா யூஎஸ் ட்ரேட் டாக்ஸ் அது வந்து பெரிய அளவில் ஒரு ப்ரோக்ரஸ் ஆகவில்லை. சைனா வந்து அந்த பேச்சுவார்த்தைக்கு நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டதாக ட்ரம்ப் பேசியிருக்காரு. இல்லை, அவர் பேசுறது எவ்வளவு தூரம் உண்மை எவ்வளவு தூரம் போயின்றது யாருக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. பட் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிடும் பொழுது சந்தைக்கு வந்து அதுக்கு ஏற்ற அந்த பாதிப்பு வந்து நம்ம நாட்டு சந்தைக்கு மட்டும் இல்லை, பட் உலக சந்தைகளுக்கு எல்லாமே அந்த பாதிப்பு இருக்கிறது. ஸோ அந்த ப்ரெஷர் கண்டினியூஸ் டு பில்ட். ஸோ அதனால ஒரு மிக்ஸ்டா தான் இருக்கு. ஒரு பெரிய அளவில் ஒரு லீடிங் டைரக்ஷனா நம்ம வந்து எடுத்துக்கொள்ள முடியாது, அட்லீஸ்ட் ஃபார் டுடே, அட்லீஸ்ட் ஃபார் நவ். சார் இன்னைக்கு கவனிக்க வேண்டிய கால முடிவுகள் ஏதாவது இருக்கா சார்? இன்னைக்கு இருக்கு, பட் 4 ஷேர் தான் கார்த்தி. அதுல எத்தனை பேர் இந்த ரிசல்ட் இந்த இதெல்லாம் வச்சிருப்பாங்கன்றது எனக்கு தெரியல. பட் வெறும் 4 ஷேர் தான் வருதா சார்? வெறும் 1 2 3 4 5 ஷேர் தான் இருக்கு. பனோரமா, NNTL, மனோஜ் ஜுவல்லரி, RGRL, வசுந்தகம், இதெல்லாம் பாதி பேருக்கு வந்து இது எங்க, எனக்கே கூட இந்த ஸ்டாக் எல்லாம் இருக்குன்னு எனக்கே தெரியாது. ஸோ நம்ம வந்து கவனிக்காத ஒரு செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து நாட் மச் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். இது வந்து எந்த விதமான இம்பாக்டும் சந்தைக்கு தரப்போறது இல்லை. ஸோ இனிமேல் வருகின்ற நாட்களில் அந்த கடைசி ஒரு நாளைக்கு 4 3 அந்த மாதிரி தான் வரும். ஸோ பெரிய அளவில் இருக்கக்கூடியது நம்ம 30th அன்னைக்கே முடிச்சிட்டோம். அன்னைக்கு 700 ரிசல்ட் வந்தது. அதோட ஐ திங்க் 4000 ரிசல்ட் மேல 4000 ரிசல்ட்டுக்கு மேல நமக்கு ஆல்ரெடி கைவசம் இருக்காது. ஸோ இனிமே வருகின்றதெல்லாம் இந்த மாதிரி வெரி வெரி ஸ்மால் அண்ட் இன்சிக்னிஃபிகன்ட் ஸ்டாக்ஸாக தான் இருக்கும். சார் இன்னைக்கு கவனிக்க வேண்டிய பங்குகள் என்னென்ன சார்? ஓகே, ஹை டெலிவரி ட்ரேட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கேருந்து ஆரம்பிப்போம். இது வந்து ஃப்ரைடே நடந்திருக்கக்கூடிய ஹை டெலிவரி ட்ரேட்ஸ். ICICI ஜெனரல் இன்சூரன்ஸ், பாரத் ஏர்டெல், டாபர், அதே போல SRF, ICICI பேங்க், இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச். கோர்ஸ் இது வந்து பல நாட்களுக்கு பிறகு ஹை டெலிவரியில வந்திருக்கு. அதே போல ஏசியன் பெயிண்ட். நிறைய பேர் வந்து ஏசியன் பெயிண்டை பத்தி ஐ திங்க் கார்த்தி நீங்க வந்து அந்த சீசன் வெங்கட் இருக்கும்போது கூட ஏசியன் பெயிண்ட் பத்தி கேட்டாரு. ஸோ ஏசியன் பெயிண்ட் இஸ் பேக் இன் ஹை டெலிவரி ட்ரேட். அவ்வளவுதான். நம்ம லாங் பில்டப் ஆஃப் ஸ்டாக்ஸ் அப்படின்றத பார்க்க போகும்போனால் முக்கியமா F&O செக்மெண்ட்ல இருந்து நம்ம எடுக்கிறோம். இது வந்து இந்தியன் பேங்க் வெரி சர்ப்ரைசிங் என்ட்ரன்ட். ஸோ அங்க வந்து லாங் பில்டப் நடந்திருக்கிறது. அதே போல ஐநாக்ஸ் விண்ட், BSE ஷேர்ஸ் வந்து அது வந்து அவங்க டிவிடெண்ட்லாம் முடிஞ்ச எக்ஸ் டிவிடெண்ட் ஆகி ஸோ தற்போதைய நிலைமைக்கு 2600 ரூபாயில ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. ஸோ BSE லாங் பில்டப்ல இருக்கு. அதே போல யூனியன் பேங்க், HUDCO, PNB, மதர்சன் இது எல்லாமே வந்து லாங் பில்டப்ல இருக்கு. ஷார்ட் பில்டப் அப்படின்றத பார்க்க போகும்போனால் முக்கியமா நைக்கா அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து சிறப்பாக வந்தது மட்டும் இல்லாமல் தற்போதைய நிலைமைக்கு ஷார்ட் பில்டப்ல இருக்குன்னா தட் மீன்ஸ் அதுல ஏதோ ஒரு சந்தேகம், அந்த வளர்ச்சி அந்த ரிசல்ட் இது வந்து தொடர்ச்சியாக சஸ்டெயின் பண்ண முடியுமா என்ற ஒரு டவுட்டா கூட இருக்கலாம். தற்போதைய நிலைமைக்கு டிஸ்பைட் அதனால அவங்க நல்ல ரிசல்ட் தந்ததுக்கு புறமாக they are on the short build-up side. ஸோ நைக்கா, அதே போல ஆல்கம், ஓபராய் ரியாலிட்டி, டீடாகர் வேகன்ஸ், RBL பேங்க்
இது எல்லாமே வந்து ஷார்ட் பில்டப்ல இருக்கு. ஸோ கொஞ்சம் இந்த பங்குகளை வர்த்தகம் செய்யறவங்க கொஞ்சம் கவனித்து ட்ரேட் செய்ய வேண்டும் என்றது அண்டர்லைன் பண்ண விரும்புகிறேன். தேங்க்யூ சார், ரொம்ப டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. நாளைக்கு ஓப்பனிங் பெல் ஷோல சந்திப்போம் சார். தேங்க்யூ. தேங்க்யூ கார்த்தி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.